தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் நிலவுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும். இன்னொரு பக்கம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்தபடி அது தீவிரமடையக்கூடும். இந்த வானிலை மாற்றம் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், 21ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். 25ஆம் தேதியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த 44 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக திருநெல்வேலியின் ஊத்து பகுதியில் 230 மில்லிமீட்டர், நாலுமுக்கு பகுதியில் 210 மில்லிமீட்டர், காக்காட்சியில் 190 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் 140 மில்லிமீட்டர், தென்காசியில் 130 மில்லிமீட்டர், செங்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.